எனக்கு பயம் இல்ல, பயம் உங்ககிட்ட இருக்குது, எடுக்கிறவங்கிட்ட பயக்குது, என்கிட்ட பயம் இல்ல. பயம் இல்லாம பேசுங்க. எங்களுக்கு ரகுவரம் இல்லாத குறைய இந்த படத்துல தீர்த்து வச்சாரு. 10 ரூபாய் தாரேன் உனக்கு தரேன், அப்புறம் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, இதெல்லாம் என்ன இது? இது ஜிவி பிரகாஷ் வேலை இல்லைன்னு பார்த்தேன். ஆனா பிஜிஎம் ஃபைட்ல சூப்பரா பண்ணிக்கிறாப்புல. சுருக்கமா சொல்லிடுறேன் இந்த கதையை, ஏன் வழவழா கொழா. நீ உள்ள போயிட்டா நான் உன்னை வெளியே எடுக்கணும், நான் உள்ள போயிட்டா என்ன வெளியே எடுக்கணும், இதான் கதை. அப்பா மகனுடைய சென்டிமெண்ட் தான் கதை. இதுக்கு எதுக்கு ரேட்டிங்? பிஜிஎம் எதுக்கு? ஓகேவா? பிஜிஎம் வேண்டாம். ஆமா, பிஜிஎம் வேணாம். அந்த ஃபைட் இது வரைக்கும் நான் தமிழ் இன்ட்ரெஸ்ட் நான் பார்த்ததுல, ஹிந்தில இங்கிலீஷ் எல்லாம் பாத்துக்கலாம். ஆனா இதுல அஜித் படத்துல எல்லா படத்தோட இந்த ஃபைட் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா சிம்ரனை கொண்டு வந்தாங்கப்பா. சிம்ரன் வர இந்த ஓப்பனிங்ல நல்லா இருக்கு சிம்ரன். ஏன்னா ஒரு மாஸ் ஹீரோ வந்து இவ்வளவு விட்டு என்னடா ரீமேக் வசனமா இருக்குது. நான் சொல்றது வாலியில ஒரு வசனம் இருக்குது, இன்னொன்னு வந்து திரிசாவே ஒரு வசனம்பா, விஜயோட வசனம்பா. எனக்கு கார பொரி சாப்பிடணும், 10 ரூபாய் தார, அது யார் மியூசிக்கு தெரியல. அதே டைரக்ட் அது வச்சாரு. அப்பதான் ஜிவி பிரகாஷ் அந்த டியூன் போட்டு கூடாதா? அவருடைய டேஸ்ட்ல போட்டு கூடாதா? ஏன் அந்த சாங்க போட்டு மக்களுக்கு பார்க்க வச்சாரு? கிடையாது. நிறைய இந்த படம் விட்டு கொடுக்கிற தன்மானம் அஜித் கிட்ட நிறைய இருந்திருக்கிறது கிளீனா தெரியுது. எவ்வளவு சரியா ரஜினி சரிப்பா, பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல, பயம் உங்ககிட்ட இருக்குது, எடுக்கிறவங்கிட்ட பயக்குது, என்கிட்ட பயம் இல்ல. பயம் இல்லாம பேசுங்க. ஆரம்பிச்சிட்டியா? படம் எப்படி இருக்கு? படம் வந்து பாட்டெல்லாம் ரொம்ப கேட்டா பாட்டு மாதிரி தான் இருக்குது. 10 ரூபாய் தாரேன் உனக்கு தரேன், அப்புறம் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, இதெல்லாம் என்ன இது? இது ஜிவி பிரகாஷ் வேலை இல்லைன்னு பார்த்தேன். ஆனா பிஜிஎம் ஃபைட்ல சூப்பரா பண்ணிக்கிறாப்புல. நான் சொல்றது புரியுதா? 10 ரூபாய் தார, அது யார் மியூசிக்கு தெரியல. அதே டைரக்ட் அது வச்சாரு. அப்பதான் ஜிவி பிரகாஷ் அந்த டியூன் போட்டு கூடாதா? அவருடைய டேஸ்ட்ல போட்டு கூடாதா? ஏன் அந்த சாங்க போட்டு மக்களுக்கு பார்க்க வச்சாரு? கிடையாது. நிறைய இந்த படம் விட்டு கொடுக்கிற தன்மானம் அஜித் கிட்ட நிறைய இருந்திருக்கிறது கிளீனா தெரியுது. ஏன்னா ஒரு மாஸ் ஹீரோ வந்து இவ்வளவு விட்டு என்னடா ரீமேக் வசனமா இருக்குது. நான் சொல்றது வாலியில ஒரு வசனம் இருக்குது, இன்னொன்னு வந்து திரிசாவே ஒரு வசனம்பா, விஜயோட வசனம்பா. எனக்கு கார பொரி சாப்பிடணும், காரப்பொரி சாப்பிடணும் கேக்குது. புரியுதா சொல்றது? ரெஃபரன்சஸ் கேமியோஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஒர்க் ஆயிருக்கா நல்லா? கண்டிப்பா. நீங்க தான் சுடுவீங்களா கேஜிஎஃப்? நாங்க சுட மாட்டோமா? அந்த ஃபைட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த கிளைமேக்ஸ் இந்த கார்ல வந்து உண்மையிலே பார்த்தா டப்பா கார் மாதிரி தான் இருக்குது. ஆனா ஓபன் பண்ணா நிறைய இருக்குதுப்பா. வெப்பன்ஸ் பார்த்தா ஒண்ணு ஹாலிவுட் ரேஞ்சுக்குள்ள வெப்பன்ஸ் இருக்குது. ஹாலிவுட் ரேஞ்சு தான் அந்த வெப்பன்ஸ். ஏதோ வந்து கமிஷன் ஆபீசர் துப்பாக்கிலாம் கிடையாது, நல்லா தெரியுது. போலீஸ் கரெக்டா இருக்காதுப்பா. ஒரு 6 புல்லட் போட்டு 12 புல்லட் போட்டு தான் போலீஸ்கார ரெஃபரன்ஸ். ஆனா ஒரு மார்க்ஸ் கேங்கு கிட்ட என்ன இருக்கணுமோ, என்ன ரெஃபரன்ஸ் இருக்கணுமோ. இன்னொன்னு சுருக்கமா சொல்லிடுறேன் இந்த கதையை, ஏன் வழவழா கொழா. நீ உள்ள போயிட்டா நான் உன்னை வெளியே எடுக்கணும், நான் உள்ள போயிட்டா என்ன வெளியே எடுக்கணும், இதான் கதை. அப்பா மகனுடைய சென்டிமெண்ட் தான் கதை. ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? ரேட்டிங் வேணாம், வசூல் வந்தா போதும். சரி, ஓகே. ஏன்னா அப்பா மகன் சென்டிமெண்ட்டுக்கு தேவையில்லை ரேட்டிங். புரியுதா? ஒரு அப்பா மகன் நம்ம மார்க் போனா, ஒரு நல்ல தகப்பனா இருந்தா ஏன் அது நடக்குது? புரியுதா? நல்ல தகப்பனா இருந்தா ஏன் அந்த பையனுக்கு இந்த நிலைமை வருதா கேள்வி. அது இல்லாம பாத்துக்கிறதா தகப்பனுடைய வேலை. நான் சொல்றது புரியுதா? இதுக்கு எதுக்கு ரேட்டிங்? பிஜிஎம் எதுக்கு? ஓகேவா? பிஜிஎம் வேண்டாம். ஆமா, பிஜிஎம் வேணாம். வணக்கம் பிஎஸ். படம் சூப்பரா இருக்குது. எனக்கு வந்து கிடைக்குது. எனக்கு சென்டிமெண்ட் வந்து மகனுடைய தகப்பனோட சென்டிமெண்ட் தான் எனக்கு ரொம்ப டச்சு, வேற ஒண்ணும் இல்ல. படம் இந்த படத்துல வந்து அர்ஜுன் தாஸ் எங்களுக்கு ரகுவரம் இல்லாத குறைய இந்த படத்துல தீர்த்து வச்சாரு. வில்லன் கேரக்டர்ல அருமையா இருக்குது. அந்த படத்துல வாலி 2 ஆக்டர் நடிச்சிருது. இந்த படத்துல அர்ஜுன் தாஸ் டபுள் ஆக்ஷன் சூப்பரா 2 பேரும் நடிச்சுக்கிறாங்க. அர்ஜுன் தாஸ் வாழ்த்துக்கள். படம் வந்து தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா சிம்ரனை கொண்டு வந்தாங்கப்பா. சிம்ரன் வர இந்த ஓப்பனிங்ல நல்லா இருக்கு சிம்ரன். படம் வந்து ஒரு மகன் தந்தைக்கு உடைய சென்டிமெண்ட் தான் கதை. நான் உள்ள போயிட்டா உன்னை வெளியே எடுக்க முடியல, நீ உள்ள போயிட்டு உங்க நான் வெளியே எடுக்கணும், இதான் கதை. புரியுதுங்களா? புரியுதா? ட்ரெஸ்ட்ல மாட்டுறதுனால அதை வெளியே கொண்டு வரதான் அவரு பாடுபடுறாரு. கிளைமேக்ஸ் காட்சி நீங்க தான் கேஜிஎஃப்ல சுடுவீங்களா, எங்களால முடியும் சொல்லி அந்த கார்ல வச்சு அந்த ஃபைட் இது வரைக்கும் நான் தமிழ் இன்ட்ரெஸ்ட்ல நான் பார்த்ததுல, ஹிந்தில இங்கிலீஷ் எல்லாம் பாத்துக்கலாம். ஆனா இதுல அஜித் படத்துல
எல்லா படத்தோட இந்த இந்த ஃபைட் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அரிஜித் ரெஃபரன்ஸ் பல மூவிஸோட ரெஃபரன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆயிருக்கா நல்லா? கண்டிப்பா ஒர்க் ஆகுது. அதான் தந்தை மகனோட சென்டிமெண்ட் தான் ஒர்க் அவுட்.